முக்தா ஃபிலிம்ஸ் சார்பாக முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்களின் தயாரிப்பில் நாயகன் 21 அக்டோபர் 1987 தீபாவளி அன்று வெளிவந்த திரைப்படம். திரு மணிரத்னம் இயக்கத்தில் திரு கமல்ஹாசன் நடிப்பில் ஒளிப்பதிவு பி.சி. ஸ்ரீராம், எடிட்டிங் பி. லெனின், வி.டி. விஜயன், இசை இளையராஜா மேற்கொள்ள வெளியான இத்திரைப்படம் இந்திய அளவில் பேசப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படம் ஆகும். இது மும்பையில் தாதாவாக விளங்கிய வரதராஜன் முதலியாரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படமாகும். 1988 ஆண்டிற்கான ஆஸ்கார் விருதிற்காக இந்தியா சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட படம். மேலும் இத்திரைப்படம் டைம் வார இதழின் மற்றும் CNN, IBN நிறுவனங்கள் இத்திரைப்படத்தை உலகின் 100 சிறந்த திரைப்படங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு திரைப்பட விழாக்களில் நாயகன் திரையிடப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. இத்திரைப்படம் 3 தேசிய விருது மற்றும் பல தனியார் விருதுகளையும் பெற்றது. இப்படத்தின் இறுதி காட்சி கிளைமேக்ஸ் எடுக்கப்பட்ட இடம் சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் ஆகும். படத்தின் இறுதி காட்சியில் வேலுநாயக்கரை இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் இருக்கும் இந்த சாலையின் வழியாகத்தான் காவல்துறை வாகனத்தில் அழைத்து வருவாங்க. அப்பொழுது ஒரே சாலையாக இருந்த இந்த சாலை இப்பொழுது உள்ளே செல்லவும் வெளியே போகவும் என 2 சாலையாக சாலையின் நடுவில் தடுப்பு எழுப்பி பிரிக்கப்பட்டுள்ளது. படத்தில் இந்த வழியாக காவல்துறை வாகனங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் முகப்பு கட்டடத்தின் முன் நிறுத்தப்பட்டு அதிலிருந்து வேலுநாயக்கர் இறங்குவார். இந்த கட்டிடம்தான் நாயகன் படத்தில் இறுதி காட்சியில் வரும் நீதிமன்ற கட்டிடமாக காட்டப்பட்டிருக்கும். வண்டியிலிருந்து இறங்கிய வேலுநாயக்கர் இந்த இடத்தில் காவல்துறை கட்டுப்பாட்டில் திரண்டு நிற்கும் மக்களை பார்த்து அமைதி காக்க சொல்லிவிட்டு நீதிமன்றத்திற்குள் செல்ல முற்படுவார். அப்பொழுது தன்னை விட்டு பிரிந்து சென்ற தன் மகளையும் மகள் வயிற்று பேரனையும் சந்திப்பார். இல்லை என்று தன்னிடம் உதவி கேட்டு வந்த மக்களுக்கு என்றுமே இல்லை என்று கூறாமல் தன்னால் முடிந்ததை செய்து உதவிய வேலுநாயக்கருக்கு முதலில் தன் பேரனை நேரில் பார்க்கும்போது அன்று தன் பேரனுக்கு கொடுக்க கையில் ஏதுமின்றி தடுமாறுவார். பின் தன் கழுத்தில் எப்பொழுதும் அணிந்திருந்த அந்த உத்திராட்சத்துடன் இருக்கும் சங்கிலியை தன் பேரன் கழுத்தில் அணிவித்து அழகு பார்ப்பார். பின் இவ்வழியாகத்தான் நீதிமன்றத்திற்குள் செல்வார். அதன் பின் அதே இடத்தில் ஜனகராஜ் அவர்கள், நீங்கள் போங்க நாயக்கரே, நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் போங்க நாயக்கரே என்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டு செல்வார். அதன் பின் சிறிது நேரம் கழித்து ஜனகராஜ் உள்ளே இருந்து ஓடி வருவார். நாயக்கரை இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல, சாட்சி பத்தலைன்னு சொல்லிட்டாங்க என காத்திருந்த மக்களிடம் சத்தமாக கத்தியபடி சொல்லுவார். இதன்பின் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த வேலுநாயக்கர் இந்த மாடியில் இருக்கும் இந்த இடத்தில் இருந்து மக்களிடம் கையசைத்து விட்டு கீழே செல்லுவார். அதன்பின் அவரின் மரணம் இந்த கோர்ட் முன்பு இங்கே நிகழ்வதாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். தி காட்ஃபாதர் என்னும் திரைப்படத்தால் ஈர்க்கப்பட்டு எடுக்கப்பட்டிருந்தாலும் நாயகன் இந்திய சினிமாவின் பெருமைக்குரிய படமாக இன்றும் விளங்குகிறது. நாயகன் திரைப்படம் வேலுநாயக்கரின் வாழ்க்கை இது ஒரு கற்பனை கதையென்று உணர முடியாமல் நாம் இன்றும் லயித்து கிடக்கும்
ஒரு அற்புதமான காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியம் ஆகும். நன்றி, வணக்கம்.